வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் சாதாரணமாக மரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 250 கிராம் பொடியாக நறுக்கின மரவள்ளி கிழங்கு, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 3 வத்தல், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் 5 குழிக்கரண்டி அளவு தோசை மாவு இல்லாட்டினா இட்லி மாவு எடுத்துக்கணும். அதில் அரைச்சி வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பும் தண்ணியும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே எண்ணெய் இல்லாட்டினா நெய்யை ஊற்றி வேக விடணும். மாவு நல்லா வெந்து பொன்னிறமா ஆனதும் அதை திருப்பி போட்டு வேக விடணும். இப்போ அருமையான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு கொத்தமல்லி தொக்கு, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.